தமிழக அரசு நல்வாழ்வுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வேலை திரும்ப போனால் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். லாஸ்ட்டு அப்ளை பண்ணுற டேட்டு பார்த்தீங்கன்னா 30/6/2024 அன்றைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதே இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் டிபார்ட்மெண்ட் அட்டாமிக் எனர்ஜி இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. இது ஓப்பனிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 1/6/2024, அதாவது நேற்று தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 30/6/2024 அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸு, என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9 விதமான ஜாப்பு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு இந்த ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை விதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 78,000, அதாவது 78,000 வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 50 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SOD 1லேருந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 67,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வேரி ஆகும். டென்டல் கொடுத்துருக்காங்க, ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்சால்மாலஜி கொடுத்துருக்காங்க, ரேடியாலஜி கொடுத்துருக்காங்க, ENT, நியூக்ளியர் மிஷின்ஸ், அதாவது நியூக்ளியர் மெடிசன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து இந்த ஜாப் மூலிமா நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெடிசன்ஸில் வந்து 67,000 தான் கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் மெடிக்கல், அதாவது ஜென்ரல் சர்ஜரியில், அப்புறம் உமன் மெடிக்கல் ஜெனரேட்டிவில், அதுக்கப்புறம் ஜென்ரல் டெப்டி மெடிக்கல் ஆஃபீஸர்லேயும் கேட்டிருக்காங்க. பிசியோதெரப்பிலையும் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்லேயும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து வேரி ஆகும். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரியும் வேரி ஆகும். உங்களுக்கு இந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசியோதெரபிக்கு வந்து 30 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கே ஜென்ரல் டியூட்டி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து 35 இயர் வரைக்கும். இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கலில் ஜென்ரல் டியூட்டிக்காக யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 53,000 உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். உங்களுக்கு 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு பேஜில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு B கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். நர்ஸுக்காக பாருங்கள் கேட்டிருக்காங்க. 27 வேக்கன்சி, 44,900 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நர்ஸுக்கு வந்து நர்சிங் படிச்சவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிலையும் ரேடியோ தெரப்பிலையும் அப்புறம் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிலையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதில் டோட்டலாக வந்து இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 30 விதமான ஏஜ், அதாவது 30 வயசு வரைக்கும் ஏஜ் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனால் அப்ளை பண்ண முடியாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 91 விதமான ஜாபு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் இசிஜி, அதாவது இசிஜின்னு கேட்டிருக்காங்க. கார்டியோ ஸ்டெனோகிராஃபி இதுவும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,700 ரூபாயிலிருந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஜாபும் 25 வயசு வரைக்கும் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்சில் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சிலது வந்து நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே அட்டன் பண்ணிக்கலாம். இதில் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் போஸ்ட்டு இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் தான். இதில் வந்து ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி யூஆருக்கு 1 கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் மெடிசன்ஸு யூஆர் 1 கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ் வித் எம்எஸ் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே, ஜென்ரல் சர்ஜரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எம்பிபிஎஸ் வித் எம்எஸ் எம்டி இது படிச்சிருந்தா நியூக்ளியர் மெடிசன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 78,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் உங்களுக்கு 20% வந்து உங்களுக்கு பேசிக் பேன்றதும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சின்றதை கொடுத்துருக்காங்க. நிறைய கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸும் எம்டிஎஸ்ஸும் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோவில் எம்டிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். நியூக்ளியர் மெடிசன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா யூஆரில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ்சில் எம்எஸ்சி எம்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். மெடிக்கல் சயின்ஸு அதாவது எம்பிபிஎஸ்சில் பிஜி படிச்சிருந்தா ஓகே. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் குரூப்பு போஸ்ட் ஏ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டியூட்டி தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு 56,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களுக்கு பே லெவலில் வந்து 10லேருந்து இருக்கும். 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் நான் முன்னே சொன்ன மாதிரி தான். நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் +2ல் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸ்டார்டிங் சேலரி 44,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து நர்சிங் படித்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, 10th படிச்சிருந்தாலும் சரி, நர்சிங் அசிஸ்டண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 35,400 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். இவங்க சொல்லியிருக்குது என்னன்னா உங்களுக்கு பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு 30 அதாவது 60% வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் நீங்கள் மெடிக்கலில் படிச்சிருந்தாலும் சரி அதுலேயும் 60% வந்து உங்களுக்கு மார்க் இருக்கணும். வேக்கன்சி உங்களுக்கு ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது பேராமெசிட் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்னீஷியன் குரூப்லேயும் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் குரூப்பில் இசிஜியில் நான் சொன்ன மாதிரி இசிஜிலேயும் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. அது இல்லாமல் ரேடியோ தெரப்பி அதாவது ரேடியோ ஸ்டெனோகிராஃபிலையும் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தோலஜிஸ்ட்லேயும் வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்சி நீங்கள் +2 படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 60% மார்க் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் 20 கொஷினும், சயின்ஸில் 20 கொஷினும், ஜென்ரல் நாலேஜில் 10 கொஷினும், டோட்டலாக வந்து 50 கொஷினுக்கு உங்களுக்கு மார்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 அதாவது 3 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்கு அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ % இருக்கும், மற்ற கேட்டகரிக்கு எவ்வளோ % இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மற்ற சர்வீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு 2 விதமான ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் படி தான் உங்களுக்கு கேண்டிடேட்டை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. கேண்டிடேட் வித் லோவர் அதாவது நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஸ்டேஜில் வந்து இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். உங்களுக்கு டோட்டலாக 50 மார்க் தான் இருக்கும். இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளாக் லெட்டரில் உங்களுக்கு 2 ஸ்டேஜ் தான் இருக்கும். அட்வான்ஸ் டெஸ்ட் வில் பி எவலேட்டட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா.
இதில் வந்து குவாலிஃபிகேஷனுக்காக ஒரு டெஸ்ட் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட், அதாவது நீங்கள் எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஏஜ் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேட்டகரிக்கு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸு SOE இந்த ஜாபுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 300 ருபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். TOB, SAC, SAB, SAB நர்ஸுக்கு இந்த மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் ஃபீஸ் இருக்கும். PHM, TNB அப்புறம் TNB இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸும் கம்மி தான். இது வந்து முழுக்க நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற இதுவும் நான் உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணால் லாகின் ஆகாது அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.